15 லட்சம் இளைஞர்கள் குறைஞ்சது அங்க வரணும். இவன் தான் அடுத்து அடிச்சு உடைக்கணும் எல்லாத்தையும். நமக்கு எதிரான தடைகளை உடைக்கணும் எல்லாத்தையும். ஒரு ஆள் ஊர்ல இருக்கக்கூடாது. சும்மா படத்தை கையில வச்சுக்கிட்டு கல்யாணத்துல பேனர் வச்சுக்கிட்டு உங்க போட்டோ போட்டு அதுக்காக கட்சி இருக்கு. ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும்தான் இருக்கும். நம்ம மண்ணுல நம்ம ஆளுறதை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா மாமல்லபுரத்துல ஒரு மாநாடு நடத்தி காட்டணும், பெருமைக்காகலாம் நடத்தல, அதை சாதிச்சு காட்டணும். சமூக நீதிங்கிற பேர்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் போட்டுக்கிட்டு குழப்பம் நடத்துற கட்சி திமுக. அதுக்கு எதிராக ஆட்சி பண்ணிட்டு திமுக நினைச்சிருந்தால் இன்னைக்கு 5வது ஆண்டு 4 ஆண்டு காலமாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நடத்த வைக்கிறதா அந்த மாநாட்டுடைய வேலை. அதை நடத்த வைக்கணும்னா என்ன செய்யணும்? எப்படி முடியும்? 15 லட்சம் இளைஞர்கள் குறைஞ்சது அங்க வரணும். சும்மா மூட்டு போனது கை கால் போனதுலாம் அங்க வரக்கூடாது. இவன் தான் அடுத்து அடிச்சு உடைக்கணும் எல்லாத்தையும். நமக்கு எதிரான தடைகளை உடைக்கணும் எல்லாத்தையும். ஒரு ஆள் ஊர்ல இருக்கக்கூடாது. சும்மா படத்தை கையில வச்சுக்கிட்டு கல்யாணத்துல பேனர் வச்சுக்கிட்டு உங்க போட்டோ போட்டு அதுக்காக கட்சி இருக்கு. இதுல அனுபவிக்க போறது அத்தனை சமுதாயமும் ஒடுக்கப்பட்டு கீழே தள்ளி மிதிச்சிட்டு இருக்கிற வஞ்சிக்கப்படுற அனைத்து சமுதாயத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் என்னங்க எவ்வளவு போராடுறாங்க, எவ்வளவு உழைக்கிறாங்க, அதுல வீணா போய்கிட்டு. நீங்க கூடணும், கூடி பாருங்க. அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டே ஆளுறது தகுதி இல்ல, இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அவரை எதுக்கு போட்டு வச்சிருக்கோம்? 4 விழுக்காடு 5 விழுக்காடுக்குள்ளே அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லாதவங்களும் ஆட்சியில் அமர்த்திக்கிட்டு இருக்கோம். இந்த முறை 2026 ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும்தான் இருக்கும். இது கற்பனையோ அதுவோ இல்ல, அதுதான் நடக்கும். அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு. அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் கருத்து முரண் வர்றது இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்க. கருத்து முரண் வந்தாதான் ஒரு முடிவு வரும். அது தெரியாது உங்களுக்கு? நினைச்சதெல்லாம் செஞ்சா என்ன கட்சி அது? இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஐயா நினைக்கிறாரு, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சின்னையா சொல்றாரு. அவ்வளவுதாங்க. இது கட்சியினோட நலனுக்காக, இந்த மக்களுடைய நலனுக்காக. அதை புரிஞ்சுக்க. இது புரியாம இந்த ஊடகங்கள் பிழைப்பு நடத்துறதுக்காக இன்னைக்கு அந்த சமூக ஊடகங்கள் வந்தாச்சு. எல்லாம் போன்ல பாக்குறது. இதை பத்தி எழுதுறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அதுல எவ்வளவு பாக்குறோமோ அவனுக்கு குழப்பது. ஆனா இவனுங்க அப்படி பண்ணியே நம்ம கட்சி பெரிய கட்சி ஆகிட்டாங்க. அது ஒத்துக்குங்க. நீங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள் இந்த வெளியான பாடல்களை பார்த்ததை விடவும் மத்தவன் தான் பாட்டு அதிகமா பார்த்திருக்கான். அது உண்மை. ஏன்னா அவ்வளவு கருத்து செறிவுள்ள பாடல்கள். அடுத்தது தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஆட்சி எப்படி இருக்கணும் சொல்லக்கூடிய பாடல். நீங்களா தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிடுங்க. நீ எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடியா, யாரா வேணாலும் இருந்துட்டு போ, மாநாட்டுக்கு வா. நமக்கான சமூக நீதியை பெறணுங்கிறதுக்காக அந்த மாநாடு.